இப்போ நம்ம ஒரு செடி வந்து செம்மண்ணில் நடுறோம் பாருங்கள். இந்த மண் நான் சின்ன கப்பில் வச்சுருக்கேன். செம்மண் தான் இது போல் செம்மண் வந்து இப்படி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ பதியத்துக்கு வைக்கிறீங்க ஒரு செடினா இது போல் வெறும் செம்மண், மணல் இருந்தால் போட்டுக்கோங்க. மணலெல்லாம் இப்போ தேவையில்லை, வெறும் செம்மண்ணையே நான் வச்சுருக்கேன் பழசு. பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு பழம் வந்து பாதி தோல் வந்து இந்த கப்பில் போடுறேன் நான். எதுக்குன்னா நல்லா ரெட் சாயில் வந்து நல்லா பொறுபொருன்னு ஆகும், அதுக்காக நான் போடுறேன். அப்பப்போ நீங்கள் இது போல் வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கிற செம்மண் தொட்டிலெல்லாம் நீங்கள் ரோஜா செடி நட்டுருந்தால், ரோஜா செடி சப்போஸ் உங்களுக்கு தளிர் வரல அப்படியே இருக்குது வச்சபடியே நட்டுதுன்னு நீங்கள் இது போல் செய்யலாம். மண் வந்து அதாவது இது போல் பிளான்டிங் இருக்குன்னா சுற்றிட்டு நீங்கள் இது போல் வச்சிடணும். பாருங்கள், சுற்றி இது போல் போட்டுட்டு திருப்பி மண் வந்து கவர் பண்ணிடணும். அதே சாயிலை வந்து நீங்கள் கவர் பண்ணணும், வேறு சாயில் போடாமல் சொல்கிறேன் நான். அப்போ நல்லா சாயில் வந்து நல்லா பொறுபொருன்னு ஆகும், ரவை போல் மாறிடும். செடிக்கு ஏற்ற மண்ணாக இருக்கும். ரெட் சாயில் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ரூட் சுற்றுறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் இது போல் வந்து ஆரஞ்சு பழம், சாத்துக்கொடி, லெமன் பீல்ஸு இது மாதிரியெல்லாம் நீங்கள் சேர்க்கும்போது சாயிலில் நல்லா வளரும். சாயிலில் நட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து இது போல் வச்சுட்டு இந்த மண் நட்டு இது போல் கவர் பண்ணணும். அதாவது கொஞ்சமாக மூடி வைக்கணும் நான் சொல்கிறேன் நான். இது போல் மூடி வைக்கும்போது சாயில் வந்து நல்லா பொறுபொருன்னு ஆகும். ரொம்ப களி போல் ரோஜா செடியில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரூட் சுத்தாது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அப்பப்போ ரெட் சாயிலில் நட்டிருந்தீங்கன்னா இது போல் ஆரஞ்சு பழம் தூள், சாத்துக்குடி தூள், லெமன் பீல்ஸ் இது போலலாம் சாயிலுக்குள்ளே மேல் பாகத்தில் போட்டு வைக்கணும். பாருங்கள், இப்போ இந்த சாயிலெலாம் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம செம்மண்ணில் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட நடும்போது அது போலலாம் போட்டு வச்சு சாயில் கவர் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா சாயில் வந்து பொறுபொருன்னு நிற்கும், ரவை போல் புட்டு மண் போல் இருக்கும். அது போல் இருந்தால் தான் செடிக்கேற்ற மண் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதுக்குன்ட்டு எப்போவுமே அடிக்கடி கொடுக்கூடாது, ஏதாவது 2 months ஒன்ஸு அது போல் போட்டு வைக்கலாம். பாருங்கள், இந்த பூ பாருங்கள், இது வந்து நிறைய ஒரு வாட்டி வீடியோ பண்ணியிருக்கேன், நிறைய பூ பூத்து அதில் கட்டிங்ஸ் பண்ண செடி தான். இது வந்து கொடி போல் வளரும், நிறைய வச்சுருக்கேன். இது வந்து சின்ன சின்ன செடியை நீங்கள் கிள்ளி வச்சிங்கன்னா வேர் பிடிச்சிது, சூப்பராக இருக்கும். நிறைய பூ பூக்கும்போது இந்த ஃப்ளவர் அழகுக்கு தான் வளர்க்குறது இந்த பிளான்ட்டு. இப்போது ரெட் சாயில் வச்சுருந்திங்கன்னா ரோஜா செடிக்கு இது போல் போட்டு வைக்கலாம். கல் போல் இருந்ததுன்னா நல்லா கலந்துட்டு ஒரு வாட்டி இது போல் போட்டு வைக்கணும். இதிலே கூட இன்னும் கொஞ்சம் மண் போட்டுட்டு நீங்கள் கட்டிங்ஸ் ஏதாவது சாமந்தி கட்டிங்ஸு இல்லை மல்லிச்செடி கட்டிங்ஸ் எல்லாம் வைக்கலாம். கட் பண்ணிவிட்டு வேர் பிடிக்கிறதுக்கு கிளை சீக்கிரமாக வேர் பிடிச்சி நல்லா வளரும் பிளான்ட்டு. இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.